புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயல் விவகாரத்தில் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என தமிழ்நாடு அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயல் விவகாரத்தில் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என தமிழ்நாடு அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். கற்பகம், புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயல் சம்பவத்தில் தனிப்பட்ட விரோதம் காரணமாகவே 3 பேர் இந்த குற்றத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்றும் இது குறித்து தவறான தகவல்களை பரப்பிட வேண்டாம் என்றும் தமிழக அரசு ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவேல் கிராமத்தில் பட்டியலின மக்களுக்கான மேல்நிலை குடிநீர் தொட்டியில மனித கழிவு கலக்கப்பட்டதாக கடந்த 2022 டிசம்பர் மாதம் புகார்கள் எழுந்திருந்தன என்றும் இந்த கிராமத்தைச் சேர்ந்த குழந்தைகள் சிலர் வாந்தி மற்றும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டதாகவும் காவேரி நகர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும், மேலும் அதே கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மீது ஏறி பார்த்ததில் மேல்நிலை நீர்த்தேக்க நீரில் மலக்கழிவுகள் மிதப்பதாகவும் தெரிவித்ததை தொடர்ந்துதான் இது குறித்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக புகார் அளிக்கப்பட்டதனுடைய அடிப்படையில வெள்ளானூர் காவல் நிலையத்தில் 2022 ஆண்டு டிசம்பர் 26 அன்று வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்றும் இந்த குற்றச்சாட்டினுடைய தீவிரத்தை சமூக முக்கியத்துவத்தையும் கருத்தில் கொண்டு தமிழ்நாடு காவல்துறையினுடைய தலைமை இயக்குனர் இந்த வழக்கினுடைய புலன் விசாரணையை 2023 ஜனவரி 14 அன்று தமிழ்நாடு குற்ற புலனாய்வுத்துறைக்கு மாற்றியிருக்கிறார் என்றும் அதனைத் தொடர்ந்துதான் குற்ற காவல்துறை இயக்குனர் இந்த கூடுதல் காவல்துறை இயக்குநராக இருக்கக்கூடிய குற்ற புலனாய்வுத்துறை இயக்குனர் உத்தரவின் பேர்ல துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான அதிகாரியை இதற்கான புலனாய்வு அதிகாரியாக நியமித்து புதுக்கோட்டை இந்த குற்ற எண் தொடர்பான வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கினுடைய விசாரணையின் போது புகார்தாரர் மற்றும் அவருடைய உறவினர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட சாட்சிகள் விசாரிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் ஏராளமான ஆவணங்களும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன என்றும் இதை தவிர பல நபர்களுடைய அலைபேசி எண்கள் மற்றும் தொலைத்தொடர்பு தகவல்கள் பகுப்பாய்வு செய்யப்பட்டன என்றும் வேங்கவயல் எறையூர் கிராம மக்களிடம் இதற்கான பல்வேறு காரணங்கள் குறித்து விரிவாக விசாரிக்கப்பட்டது என்றும் அந்த கிராமத்தைச் சேர்ந்த சில நபர்களிடமிருந்து உயிரியல் மாதிரிகள் எடுக்கப்பட்டு விரிவான DNA பகுப்பாய்வு செய்யப்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை மற்றும் பகுப்பாய்வினுடைய அடிப்படையில பல்வேறு விவரங்கள் சேகரிக்கப்பட்டிருக்கின்றன என்றும் சம்பவம் நடப்பதற்கு 2 மாதங்களுக்கு முன்பு, அதாவது 2022 அக்டோபர் 2 அன்று வேங்கவயலில் உள்ள இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பராமரிப்பு குறித்து கேள்வி எழுப்பதற்காக முத்துக்காடு ஊராட்சி தலைவர் பத்மா என்பவருடைய கணவர் முத்தையா என்பவர் கிராம சபை கூட்டத்தின் போது தமிழ்நாடு காவல்துறை ஆயுதப்படை பிரிவில் பணியாற்றக்கூடிய காவலர் முரளிராஜாவுடைய தந்தை சிவானந்தம் என்பவரை அவமானப்படுத்தக்கூடிய விதமாக திட்டியிருப்பதாகவும் இந்த சம்பவத்திற்கு பழிவாங்கக்கூடிய வகையில முரளிராஜாவால் இந்த செயல் திட்டமிட்டு செய்யப்பட்டது என்பது காவல்துறையினுடைய விசாரணையின் மூலமாக ஆதாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவத்துல முரளிராஜா, சுதர்சன், முத்தையா, முத்துகிருஷ்ணன் மற்றும் பலருடைய கைபேசியில் பறிமுதல் செய்யப்பட்டு தமிழ்நாடு தடயவியல் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்ட போது அவற்றில் சில சம்பவம் தொடர்பான பல புகைப்படங்களும் உரையாடல்களும் அழிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்திருப்பதாகவும் இந்த தகவல்கள் அனைத்தும் தொழில்நுட்ப உதவியோடு மீட்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டதில் இந்த சம்பவத்தில் அவர்களுக்கு தொடர்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. எனவே இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையில் பெறப்பட்ட புகைப்படங்கள், செல்போன் உரையாடல்கள், வீடியோ ஆதாரங்கள், தடயவியல் அறிக்கைகள், மருத்துவ அறிக்கைகள், புலனாய்வு அதிகாரியால் செய்யப்பட்ட செயல்முறை விளக்கங்கள், முடிவுகள், தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய அறிக்கை, அதே போன்று வல்லுநர்களுடைய கருத்துக்கள், சாட்சியினுடைய அறிக்கை ஆகியவற்றை பகுப்பாய்வு செய்தனுடைய அடிப்படையில் தான் புலன் விசாரணை முழுமையாக முடிக்கப்பட்டு முரளிராஜா, அதே போன்று சுதர்சன், அதே போன்று முத்துகிருஷ்ணன் ஆகியோர் மீது 2025 ஜனவரி 20 அன்று நீதிமன்றத்தில் CBCID சார்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்று தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. எனவே இது தொடர்பான தவறான தகவல்களை யாரும் பரப்பிட வேண்டாம் என்று தமிழக அரசு தற்போது கேட்டுக் கொண்டிருக்கின்றது. கற்பகம், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.